உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். தேவா நல்லா பேசுவாரு. நல்லா பேசுறது பெருசு இல்ல, எதிர்க்க இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு பேசுறது தான் பெரிய விஷயம். அதுவும் ஒருத்தரோட தன்மையை மதிக்கிறது. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையில வெளிப்படுத்துறாரா, அது அவரை தன்மையானவரை காட்டுதில்ல. அன்னைக்கு நம்ம மாமாவே தேவாவை பாராட்டி சொன்னாருல, ராதா ஆண்டி கூட நல்ல குணம்னு சொன்னாங்க. ஆனா சிவசு மாமாவுக்கு இப்படி ஒரு பையனான்னு சில சமயம் எனக்கு தோணுது. மாமா எப்போ வில்லங்கம் நினைப்பாரு, எப்போ வில்லங்கம் பண்ணுவாருன்னு மாமாக்கே தெரியாதுல்ல. ஆமா. அது சரி, இதை ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீ அவ்வளவு ஈஸியா எல்லார்கிட்டயும் பேச மாட்டியே. தேவா கிட்ட நல்லா பேசுனியே, அதான் கேட்டேன். அவர் ஏதோ கேட்டாரு, பேசினேன், அவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் பேசலையே. சீதாமா, வரேன். ஆதி கூப்பிடுறான், நீ வேலையை பாரு. என்னாச்சுடா? அவங்களா போயாச்சா? யாருடா? அதான் அந்த பவித்ராவோட மாமாவும் அவங்க மகனும். டேய், கொஞ்சம் மெதுவா பேசுடா. பவித்ரா காதுல விழுந்தா வருத்தப்பட போறா. போயிட்டாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் அப்பவே போயிட்டாங்கடா. ஏன் இப்ப அவங்க என்ன பண்ணாங்க? ஏன்டா இப்படி கத்துற? இல்ல சீதாமா, அவங்க அடிக்கடி இங்க வர்றது எனக்கு சரியில்லைன்னு தோணுது. எப்படிடா? எப்பவும் யார் மேலயாவது உனக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இதுவே உனக்கு ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சே. என்ன பாக்குற? அவங்க பவித்ராவோட சொந்தக்காரங்க, அப்படியெல்லாம் பேசாத. யாரா இருந்தா என்ன, அவங்க சரியில்லை, அவ்வளவுதான். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? பவித்ராவோட மாமா சூழ்நிலை தெரியாம பேசுவாரு. ஆனா அவர் கூட பவித்ராவோட நல்லதுக்கு தானே யோசிக்கிறாரு. அந்த பையன் தேவா கூட உங்க வீட்டு கல்யாணத்துல என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க செய்யறேன்னு வந்து நிக்கிறான். நீ எதுக்காக அவங்க மேல வீணா சந்தேகப்படுறன்னு தான் எனக்கு புரியல. எக்ஸாக்ட்டா என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா அவங்க சரியில்லை. நீ நல்லா இருப்படா, தயவு செஞ்சு கத்தாத. பவித்ராவை பாத்தியா? உங்ககிட்ட பேசுற மாதிரி தேவா கிட்ட ஃப்ரீயா பேசுறா. அந்த சின்ன பொண்ணுகிட்டயும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. நீ ஏதாவது சொல்லி அவ சந்தோஷத்தை கெடுத்துறாதடா. அம்மா, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டதா சொன்னாங்கல்ல, எப்படி இறந்தாங்களா? அது ஏதோ சூசைட்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனையோ? அதான் ஏன் ஆச்சு, எதுக்கு ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள விட வேணாமா? என்னடா நீ அத போய் கேட்க முடியுமா? பாவண்டா, அவ மனசு கஷ்டப்படும்ல. உனக்கு புண்ணியமா போகுண்டா. அந்த பையன் கிட்ட இது விஷயமா எதுவுமே கேட்றாத. பவி, பவி, இங்க. ஹே பவி, என்ன பண்ற? நீ இறங்கு முதல்ல. அது ஒரே நிமிஷம் இரு. உனக்கு இறங்குன்னு சொல்றேன். இறங்கு, வா, இறங்கு. கூட கூட நீ இறங்கு, வா, மெதுவா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அடுத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கல, இந்த நேரத்துல எப்படி ஏறிக்கிட்டு இருக்க நீ? என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? இல்ல ஆதி, அதுல வெயிட் அவ்வளவா இல்ல. அதுல பழைய கிச்சன் திங்ஸ், அச்சு முறுக்கோட அச்சு அதுல இருக்கான்னு பாக்கணும். என்ன நீ கடையில ஒண்ணு வாங்கிட்டா போச்சு, ஆனா ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியா? காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. கடையில அதெல்லாம் உடனே வாங்கி அதுல வச்சு சுட்டா அச்சு முறுக்கு சரியா வராது. அது ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு ஷேப்பே இல்லாம வரும். அச்சு நம்ம கைக்கு பழக்கப்படணும். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அச்சு முறுக்கு தான் இப்ப ரொம்ப அவசியம் போல. நீங்க இருந்தா சரிப்பட்டு வர மாட்டேன். முதல்ல என் கூட கிளம்பு. எங்க? எங்க? ஆபீஸ்க்கு தான். பிரெக்னன்சி டைம்ல உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக வேணான்னு பார்த்தேன். ஆனா நீ இங்க என்னடானா பெரிய பெரிய ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆபீஸ்க்கு வர்றதுல எனக்கு கஷ்டமெல்லாம் இல்ல, ஆனா இனிமே நாங்க கூப்பிடாத. ஏன் சொல்றேன்னா, குழந்தை பிறந்து அது வளர்ந்து பெரிய ஆள் ஆகுற வரை நாங்க வர்றது கஷ்டம் இல்லையா? அதுக்குள்ள நீ சங்கவியை எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணணும். ஆபீஸ்ல அவதான் இனிமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அவளை கூப்பிட்டுக்கோ. யாரு அவ? எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாளா? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உபகாரம் செய்யலனாலும் உபத்திரவம் செய்யாம இருன்னு. அந்த பழமொழியே அவளுக்கு தான். இல்ல ஆதி, நீ அவகிட்ட நடந்துக்கிறத மாத்திக்கிட்டாலே அவ சரியாயிடுவா. நீ அவளை போர்ட்ரே பண்ற விதமே அவ என்னமோ கொடுமைக்காரி மாதிரில இருக்கு. அவ பேசிக்கா நல்ல பொண்ணு. மாற வேண்டியது நீதான். அப்ப நான் தான் அவகிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனா?
அவ சொல்றதான் கேட்கணும், அவ சொல்ற ஆள் கிட்ட தான் பேசணும், அப்படி இப்படின்னு எதிர்பார்க்கற. நான் என்ன பஃபுனா என்ன? அவ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு ஆதி? ஆபீஸ்ல மட்டும் இல்ல, இனிமே வீட்லயும் வாழ்க்கையிலயும் அவ தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். ஏன் நீ ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டியா? நீ சொல்ற மாதிரி வீட்டு பொறுப்பா அவ பாத்துக்கிட்டோம். ஆனா வீட்டை தலைகீழா மாத்திருவா. நீ புரியாம பேசுற. புரிஞ்சு பேசுறனோ புரியாம பேசுறனோ அது பிரச்சனை இல்ல. இப்போ உங்க கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்கணும். அதுக்கு நீ பேசுற வார்த்தைய கொஞ்சம் பார்த்து பேசினா போதும். வார்த்தையை எப்படி பார்த்து பேசணும் நீ எனக்கு கத்து கொடு, சரியா? சரி, அதை விடு. அம்மா, இந்த தேவா ஏன் அடிக்கடி இங்க வர்றாரு? ஏன் ஆதி, அவங்க வரதுல உனக்கு ஏதாவது கஷ்டமா? இல்ல, நீ என்ன தப்பா எடுத்துக்காத. எனக்கு அவங்க அது சரி விடு, நான் கிளம்புறேன். சொல்லிட்டு போ ஆதி. பாதி சொல்லிட்டு மீதி சொல்லாம போறது கொலை செய்யற மாதிரி தான். நான் கடந்து யோசிச்சா அல்ல ஆடுவேன். இல்ல, சும்மாதான் காலையில வந்தாங்களா, அதான் கேட்டேன். நீ கேட்டதுல ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கு, மறைக்காம சொல்லு. ஹே, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல. நீயும் சங்கவி மாதிரில கேக்குற. பாத்தியா என்ன பேசுற நீ? இப்ப புரியுதா பிரச்சனை யார்கிட்டன்னு? என்னோட கெஸ் சரியா இருந்தா தேவா வேலை விஷயமா தான் அடிக்கடி வராருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ரெஸ்யூம் கொடுத்தாரு, நீ இதுவரைக்கும் பதில் சொல்லல. அடிக்கடி கண்ணுல தென்பட்டா நீ ஏதாச்சும் முடிவெடுப்பியோன்னு வருவாரா இருக்கும். வெளிப்படையா கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு அது புரியல, அவங்க மேல சந்தேகப்படுற. வேலை சரி, அதை பாத்துக்கலாம், அப்புறம் பேசுவோம். சரி கிளம்பு. சங்கவிக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்லு. பவி, தேவாவோட ஒய்ஃப் சூசைட் தானே பண்ணிக்கிட்டாங்க? ஆமா. ஏன் அப்படி பண்ணிட்டாங்களா? உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, தெரியாது. எனக்கு எதுக்கு தெரியணும்? இல்ல, ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான், விடு. சரி, நான் கிளம்புறேன்.